நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 1. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். ஆலோசனை. கர்த்தர். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். வசனம் 13. கர்த்தர் அருளிய குடும்பம் முக்கியமானது. அதே வேளையில் கர்த்தர் நமக்கு அருளிய பணியும் முக்கியமானது. குடும்பத்தின் மீதுள்ள ஆசாபாசம் கர்த்தருடைய காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. மோசே மறுநாளே தனது வேலையை தொடங்கிவிட்டான். குடும்பத்தாரின் ஆதிக்கத்தால் கர்த்தருடைய பணியில் இடையூறு எதுவும் உண்டாகாதவாறு மோசே பார்த்து கொண்டான். இதுவரைக்குமாக இஸ்ரவேலை வழிநடத்தும் பொறுப்பையும் அதற்கான ஆலோசனைகளையும் கர்த்தரே மோசேக்கு கொடுத்து கொண்டிருந்தார். எந்த காரியமானாலும் தேவனிடத்தில் ஜெபித்து அவர் தருகிற ஆலோசனையின்படியே காரியங்களை செய்தான். தலைவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கலான காரியங்களில் ஒன்று அவர்களுடைய சரீர மன நன்மைகளை கருத்தில் கொண்டு சொல்லப்படும் குடும்பத்தாரின் ஆலோசனைகள். மாமன் எத்திரோ, நீர் தொய்த்து போவீர், இது பாரமான காரியம், ஆகவே வேலையை பகிர்ந்து கொடும் என்று கூறினான். மோசேயைப் போலவே கர்த்தருடைய ஊழியர்கள் இவ்வாறு சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விசுவாசிகள் தங்களுடைய பாரங்களை ஆண்டவரின் பிரசன்னத்தில் வைத்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் போதிக்கின்றன. எடுத்துக்காட்டாக சங்கீதம் 55:22, ஏசாயா 41:10, 1 பேதுரு 5:7. நமது ஆண்டவரும் உணவருந்த நேரம் இல்லாமல் இருந்தபோது தம்மை தேடி வந்த மக்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை வழங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவ்வாறாயின் எத்திரோவின் ஆலோசனைகளின்படி வேலையை பகிர்ந்து கொடுப்பது தவறா? உலகிய கண்ணோட்டத்தின்படி எத்திரோவின் ஆலோசனைகள் மிகவும் சரியானது. உலக நிறுவனங்கள் இம்முறையை பின்பற்றி வருகின்றன. மோசே இந்த ஆலோசனையை உள்ளே கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்ரவேல் மக்களும் இதை பின்பற்றினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆவிக்குரிய மக்களை வழிநடத்தும் பொறுப்புக்கான மனிதர்களை பரிசுத்த ஆவியானவரே எழுப்புகிறார். பந்தி விசாரிப்பு செய்கிறவர்கள் கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என காண்கிறோம். மேலும் ஒரு தலைவரே அல்ல, கூட்டு தலைமைத்துவத்தை பற்றியே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், பிலிப்பியர் 1:1, தீத்து 1:5, யாக்கோபு 5:14. இவ்வசனங்களில் சபை தலைவர்கள் பன்மையில் அழைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி என்ற பவுலின் ஆலோசனையும் நமக்கு உள்ளது. ஆகவே கர்த்தருடைய வேலை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அது மனித தெரிந்தெடுப்பாக இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமானது. நமக்கு எழக்கூடிய அடுத்த கேள்வி என்னவென்றால், எத்திரோ தேவனுடைய மனிதர் இல்லையா என்பது. கர்த்தரே எல்லா தேவர்களிலும் பெரியவர்கள் என்று அறிக்கையிட்ட எத்திரோ திரும்ப தன் தேசத்திற்கு போய்விட்டான். மீண்டும் வந்ததாக சொல்லப்படவில்லை. கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்ட அவனால் வாக்குத்தத்த நாட்டுக்கு பயணிக்கும் மக்களோடு தொடர்ந்து தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆகவே உலக ஞானத்தை கர்த்தருடைய ஞானத்தோடு கலவாதிருப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன்படியே